5 நாட்கள் பயணமாக கொடைக்கானல் செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடும்பத்துடன் சென்னையிலிருந்து தனி விமானத்தில் மதுரைக்கு பயணமானார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வினிஷ் சரவணன். வினிஷ், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவலை சொல்லலாம். 5 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக கொடைக்கானல் புறப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது. ஜூன் 4ஆம் தேதி இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஒரு மாத காலம் இடைவெளியில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது குடும்பத்துடன் சென்று பல்வேறு இடங்களில் ஓய்வெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது 5 நாள் பயணமாக தன்னுடைய குடும்பத்தினருடன் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக மதுரை செல்கிறார். மதுரையிலிருந்து கார் மூலமாக கொடைக்கானல் செல்ல திட்டமிட்டிருக்கிறார். தற்பொழுது 5 நிமிடத்துக்கு முன்பாக தான் சென்னை விமான நிலையத்தில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்துடன் புறப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடைக்கானல் சென்று ஒரு வார காலம் ஓய்வெடுத்திருந்தார். பிறகு தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது தன்னுடைய குடும்பத்துடன் சென்று கொடைக்கானல் ஓய்வெடுக்க முதலமைச்சர் சென்றிருக்கிறார். முதலமைச்சருடைய வருகையொட்டி கொடைக்கானலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கொடைக்கானலில் ட்ரோன்கள் பறக்க அறிவிக்கப்பட்டிருக்கிறது.